சில விஷயங்கள் ஐடியாலாம் இருக்கு பிரதர், அதை செயல்படுத்த சந்தர்ப்பங்கள் அமையலன்னு சொல்லுவீங்க. அது உங்க லக்னத்தை நான் பார்த்தேன்னா அது சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இந்த கேள்வியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ப்ரோ ஐம் மகர லக்னம், லக்னத்தில் புதன் திக்பலம், பட் மை திங்க் ஆல்வேஸ் ஹானஸ்ட் வே. நான் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கிறேனே, 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா அப்படின்னீங்களே. ஐயா, லக்னத்துக்கு பவர்னு ஒரு குரூப் இருக்குது, லக்னத்துக்கு யோகர்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்க மகர லக்னம், உங்களுக்கு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் நிலையாக சூரியன், 2வது நிலையாக சந்திரன், 3வது நிலையாக குரு, 4வது நிலையாக சனி, 5வது நிலையாக புதன். என்னங்க இந்த ஆர்டர்ல ஒண்ணு சொல்றீங்கன்னா, இது என்னோட ஆர்டர், நான் வச்சுக்கிற ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டர்ல தான் நான் மகரத்துக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஓகே, என்னங்க இப்படிலாம் குழப்புறீங்க? மகர லக்னத்துக்கு புதன் லக்னத்துல திக்பலமானா அவரு 6ஆம் வீட்டு பலனை செய்வாரா, 9ஆம் வீட்டு பலனை செய்வாரா? கண்டிப்பா 9ஆம் வீட்டு பலனை செய்யணும். 9க்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6க்கு 8ல மறைஞ்சிருக்கிறாரு. எப்படி அவர் 8ஆம் வீட்டு பலனை செய்வாரு? ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ஆனாலும் உங்ககிட்ட பர்சனலா பேசினா சில விஷயத்த சொல்லுவீங்க. இதுல இன்னொன்னு சொல்லணும்னா, சில விஷயங்கள் ஐடியாலாம் இருக்கு பிரதர், அதை செயல்படுத்த சந்தர்ப்பங்கள் அமையலன்னு சொல்லுவீங்க. அது உங்க லக்னத்தை நான் பார்த்தேன்னா அது சில விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணலாம். இதே மகர லக்னத்துக்கு புதன் 12ல இருந்திருந்தாருன்னா, 6ல இருந்திருந்தாருன்னா, அப்பப்பப்பா பிரதர் அப்படின்னு இந்நேரம் வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் ஜோதிடத்துல சில சில பேரோட விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். ஜோசியத்தை கெடுக்கிறவனுங்களே அவனுங்க தான். ஒரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் குணம் அப்படியே சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துல அங்க கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் ஒரே குணம் ஒரே லுக்ல இருப்பாங்களா? எப்படிங்க இருப்பாங்க? அப்படின்னா நம்ம தனித்தனியா ஜாதகம் அவிட்ட நட்சத்திரம் உன்னோட குணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் நமக்கு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெவ்வேறு லக்னம், அதுல வெவ்வேறு தசா புக்தி அமைப்பு, வயசு, இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லிட முடியாதுல்ல. மகர லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருக்கிறது அட்டகாசமான திக்பல சுபத்துவ அமைப்பு. கூடுதலாக அந்த புதனுக்கு சுபத்துவ நிலை அதிகரிக்க அதிகரிக்க புதனுடைய தன்மைகள்லயே சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக லக்னத்துல புதன், இப்ப இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ பேசினேன். அந்த வீடியோல மேஷ லக்னத்துக்கு புதன் லக்னத்துல இருந்தா கிரிமினலா உங்களை யோசிக்க வைப்பாரு, சம்பாதிக்க வைக்காருன்னு சொல்றேன். மகர லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதி, ஆனா ஏன் அதை செய்ய மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் லக்னத்துக்கு யோகரான சுபர்னு வந்துருவாரு. தனித்து இருக்கும் போது சுபரின் தொடர்புகள் அதிகமாக வரும்போது புதனுடைய தன்மைகள், புத்திசாலித்தனம், கணிதம், கணக்கு மாதிரியான அமைப்பு ஜோதிடம் இல்ல வரும். உங்களுக்கு எப்படி திருட்டுத்தனம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? லக்னத்தினுடைய குணத்தினுடைய அடிப்படையில அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி அந்த புதனை சனி பார்த்தா, அந்த புதனுக்கு பாவத்துவம் அதிகரிச்சா அப்படின்னும் போது அவர் 6ஆம் வீட்டு பலனை செய்வார். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.